ஹலோ எவ்ரிஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். ஆடி மாதம் வந்துட்டாலே தேங்காய்க்கு மவுசு தாங்க. ஏன்னா ஆடி 1ஆந்தேதி தேங்காய் பால் செய்வாங்க. ஆடி மாதத்தில் தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி ஆடி 1ஆந்தேதி இன்றைக்கி தேங்காய் பால் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு திரண்ட தேங்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 2 மூடி தேவைப்பட்டால் 2 மூடி துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா திரண்ட காயாக இருக்கணுங்க. இளங்காயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பால் வராதுங்க. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் முத்தின காயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பால் நல்லா வருங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது கூட. இப்போ துருவின தேங்காயை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இது திக்காக இருக்குங்க. இந்த முதல் தடவை அரைக்கிற தேங்காய் பால் திக்காக இருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து இதில் வர்ற கசடை மறுபடியும் மிக்ஸி கப்பில் போட்டு 2வது டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுக்கலாங்க. இது நீங்கள் தனித்தனி பாத்திரத்தில் வடிகட்டி வச்சாலும் சரி, இல்லை ஒரே பாத்திரத்தில் வடிகட்டி வச்சாலும் சரிங்க. இப்போ நான் 2வது அரைச்சிட்டு வந்ததையும் நல்லா பிழிஞ்சு தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் 2மே ஒரே பாத்திரத்தில் தான் எடுத்துருக்கிறேன். முதல்ல இருக்கிற தேங்காய் பால் திக்காக இருக்கும். 2வது இருக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குங்க. அதுதான் வித்தியாசம். நம்ம இன்றைக்கி ஒரு மூடி எடுத்ததுக்கு இந்தளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இந்தளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா மண்டவெல்லம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சர்க்கரை கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கிறேங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகுங்க. அந்த கட்டியாட்டு இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிரும். இது பாகுபதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துக்குங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை வடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெள்ளைப்பாகை வடித்தோம் அப்படின்னா தான் அதில் இருக்கிற தூசி மண் எல்லாம் போகுங்க. இப்போது இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாங்க. சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்க்குறப்ப அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரி திராட்சை வதக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. முந்திரி கொஞ்சமாக போட்டு திராட்சையை கொஞ்சமாக போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது தேங்காய் பால் கூட முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சிடக்கூடாதுங்க. ரொம்ப கொதிச்சுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூட்லேயே வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துருக்குறேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே சுட சுட பரிமாறி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.